வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ரேஷன் அரிசி வச்சு எப்படி நல்லா ஒயிட் கலரில் சாதம் வடிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, ரேஷன் அரிசியில் சாதம் வடிக்கும் போது அது அந்த ரேஷன் அரிசியோட ஸ்மெல் இருக்கும், நல்லா பிசு பிசுப்பாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் சாதம் வடிக்கும் போது அந்த சாதம் நல்லா மங்கி போய் நல்ல மஞ்சள் நிறத்தில் இருக்கும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ரேஷன் அரிசியில் சமைக்கும் போது நம்ம கடை அரிசி வாங்கி நம்ம சாதம் வடித்தோன்னா எப்படி நல்லா ஒயிட் கலராக அரிசியோட ஸ்மெல் இல்லாமல் இருக்குமோ அதே மாதிரி நம்ம ரேஷன் அரிசிலையும் சமைக்கலாம். ரேஷனில் கிடைக்கக்கூடிய அரிசி பார்த்திங்கன்னா 3 விதமாக இருக்கும். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா பச்சரிசி. அந்த பச்சரிசியை நம்ம காய வச்சு அரைச்சி வச்சிட்டோன்னா அது அரிசி மாவு, இடியாப்பம், புட்டு, கொலக்கட்டைக்கெலாம் நல்லாயிருக்கும் அந்த மாவு. அடுத்ததாக புழுங்கரிசி 2 விதமாக இருக்கும். அதில் ஒரு அரிசி பார்த்திங்கன்னா குட்டை குட்டையாக நல்லா குண்டு குண்டாக இருக்கும். அந்த அரிசி இட்லிக்கு தான் நல்லாயிருக்கும். இட்லிக்கு மாவு அரைக்கும் போது அந்த அரிசி போட்டு அரைச்சோன்னா இட்லி நல்லா ஒயிட்டாக நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ 3வது அரிசி என்னன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நான் டிஸ்பிளேயில் காமிச்சிட்ருக்கேன் இந்த அரிசி தான். இது ஒல்லி ஒல்லியாக நீளமாக இருக்கும். இந்த அரிசியில் நம்ம சாதம் வடிக்கும் போது சாதம் கடை அரிசி மாதிரி நல்லா ஒயிட் கலராக பிசு பிசுப்பு இல்லாமல், அந்த ரேஷன் அரிசியோட வாடை இல்லாமல் நல்லா ஒயிட் கலரில் சாதம் வடிக்கலாம். அது எப்படி வடிக்கிறதுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நான் இடையே சொல்லக்கூடிய டிப்ஸ் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். நம்ம இப்போ இந்த ரேஷன் அரிசியில் எப்படி சாதம் வடிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். சாதம் வடிக்கிறதுக்கு ஸ்டார்டிங்கில் நம்ம பண்ணக்கூடியது அந்த அரிசியை நல்லா கழுவுறது தான். இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் கழுவுறது ரொம்பவே முக்கியம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமாக தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அதில் நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். கல் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம கைகளாலே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா உரசி கழுகணும். எந்த அளவுக்கு நம்ம கையில் உரச முடியுதோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி உரசி கழுவுனிங்கன்னா அந்த அரிசியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல் எல்லாமே போயிடும். அதுக்காக கல் உப்பு வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா உரசி கழுவிடுங்க. வெறும் தண்ணியே இல்லாமல் வெறும் அந்த அரிசியோட ஈரப்பதத்தை மட்டும் வச்சுட்டு நம்ம உரசி கழுவணும். இப்போ நிறையா தண்ணி சேர்த்துட்டு எப்போதும் அரிசி நம்ம கழுவுற மாதிரி கழுவிட்டு இந்த தண்ணியை நம்ம மாற்றிடலாம். இப்போ இந்த தண்ணியை நான் கொட்டிட்டேன். கொட்டினதுக்கப்புறமா இப்போ திரும்பவும் இதில் நான் கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட் டைம் எப்படி தண்ணி இல்லாமல் வெறும் அரிசி மட்டும் வச்சுட்டு எப்படி நம்ம உரசி கழுவுனமோ அதே மாதிரி திரும்பவும் இதே மாதிரி உரசி கழுவிக்கலாம். நம்ம கல் உப்பு போட்டு கழுவும் போது அரிசியோட ஸ்மெல் இருக்காது. 2 தடவை நம்ம கழுவுறதுனால ஒன்றும் ஆகாது. அரிசியோட அந்த சத்தெல்லாம் போகாது. அரிசி உடையாது. நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அரிசி. இப்போ நான் திரும்பவும் தண்ணி நிறையா சேர்த்துட்டு எப்போதும் நம்ம அரிசி கழுவுற மாதிரி கழுவிட்டு இந்த தண்ணியை கொட்டிடலாம். இப்போ நான் அரிசி தண்ணியை கொட்டிட்டு வந்துட்டேன். இப்போ 3வது தடவையாக நான் லெமன் ஜூஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த லெமன் ஜூஸை போட்டுட்டு நம்ம திரும்ப உப்பு போட்டு எப்படி தண்ணி இல்லாமல் வெறும் கை வச்சுட்டு நல்லா உரசி கழுவுனமோ அதே மாதிரி லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நம்ம அதே மாதிரி உரசி கழுவும் போது நமக்கு ரைஸ் நல்லா ஒயிட் கலராக இருக்கும். நல்லா கடை அரிசி எப்படி அந்த ஒயிட் கலரில் இருக்குதோ அதே மாதிரி நல்லா ஒயிட் கலரில் இருக்கும். இப்போ இதே மாதிரி கழுவிட்டு இப்போ திரும்ப நிறையா தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த தண்ணியை நம்ம மாற்றிடலாம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ரைஸ் ஒயிட் கலராக இருக்கும். அதுக்காக தான் லெமன் சேர்த்து நம்ம வாஷ் பண்ணுறோம். இப்போ 3வதாக நம்ம என்ன செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, சுடுதண்ணி தான் நான் வச்சுருக்கேன். சுடுதண்ணி நல்லாவே சூடு நல்லா ஏறட்டும், நல்லா சுருக்குன்னு சூடு வரட்டும். பாருங்கள், நல்லா பபிள்ஸ்லாம் இருக்குது. இந்த பபிள்ஸ் வர ஸ்டேஜுக்கு நல்லா கொதிக்கட்டும். இந்த கொதிக்கிற தண்ணி சேர்த்து நம்ம இப்போ அரிசியை வாஷ் பண்ண போகிறோம். இப்போ இந்த அரிசியில் நான் இந்த கொதிக்கிற தண்ணியை சேர்த்துட்றேன். தண்ணி சூடாக இருக்கிறனால நம்மளால் இந்த தண்ணியில் கை போட்டுட்டு அரிசியை கழுவ முடியாது. அதனால் ஒரு ஸ்பூனு இல்லை பெரிய கரண்டியாக வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த அரிசியில் இருக்கிற
பிசுபிசுப்பு தன்மை எல்லாமே போயிடும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சுடுதண்ணி வச்சு கழுவுனா மட்டும்தான் அந்த அரிசியில் இருக்கிற பிசுபிசுப்பு போகும். இதே மாதிரி நல்லா 2 தடவை வந்து இந்த சுடுதண்ணி சேர்த்துட்டே வந்து நம்ம வந்து அந்த அரிசியை வந்து கழுவிட்டு எடுத்துக்கலாம். நல்லா இந்த சுடுதண்ணி சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் அதில் இருக்கிற பிசுபிசுப்பு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து அந்த பிசுபிசுப்பு எல்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த எண்ணெய் மிதக்குது, லைட்டாக அந்த பிசுபிசுன்னு தான் இருக்குது. அரிசியில் இருக்கிற பிசுபிசுப்பு தன்மை எல்லாமே இந்த தண்ணியில் வந்துடுச்சு. இப்போ இந்த தண்ணியை நான் கொட்டிடுறேன். அரிசி கழுவ மட்டும்தான் சுடுதண்ணி யூஸ் பண்ணணும். சுடுதண்ணியில் கண்டிப்பாக அரிசியை ஊற வச்சிடாதீங்க. அந்த மாதிரி ஊற வச்சிட்டிங்கன்னா ரைஸ் வந்து வேகும் போது உடஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் சுடுதண்ணியில் ஊற வைக்க வேணாம். அரிசி பானையில் சாதம் வடிக்கிற மாதிரி இருந்தோம்னா இந்த அரிசியில் பச்சை தண்ணி சேர்த்துட்டு நல்லா 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா எப்போதும் சாதம் வடிக்கிற மாதிரி நம்ம சாதம் வடித்தோன்னா நல்லாயிருக்கும். சாதம் நல்லா சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ நான் வந்து குக்கரில் தான் இந்த சாதம் வடிக்க போகிறேன். அதுக்கு குக்கரில் தண்ணி சேர்த்துருக்கேன். எப்போதும் நம்ம அரிசி பானையில் சேர்க்கும் போது எவ்வளோ தண்ணி வைப்போமோ அதே அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணி வந்து நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா நான் வச்சுருக்க இந்த அரிசியை வந்து இதில் சேர்த்துட்றேன். இதை வந்து 2 தடவை கல் உப்பு போட்டு வாஷ் பண்ணியிருக்கோம், 1 தடவை லெமன் ஜூஸ் போட்டு வாஷ் பண்ணியிருக்கோம், 2 தடவை சுடுதண்ணி சேர்த்து வாஷ் பண்ணியிருக்கோம். இதிலையே வந்து ஓரளவுக்கு இந்த அரிசி ஊறின மாதிரி தான் இருக்குது. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து அரிசி சேர்த்துட்டோம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இந்த அரிசியும் தண்ணியும் வந்து நல்லா கொதிச்சு வரும். இந்த கொதிச்சு வர ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி நுரையாக வரும். இந்த நுரையில் அரிசியில் இருக்கிற அந்த பிசுபிசுப்பு தன்மை இருந்தாலும் அதுவும் வந்துடும். ஏதாவது இதில் டஸ்ட்டு இருந்தாலுமே அந்த மேலாக வரும். அதனால் இந்த நுரையை மட்டும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. கண்டிப்பாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டோடனே மேலே ஏர் வரும். ஏர் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வெயிட்டு போட்டுருங்க. வெயிட்டு போட்டுட்டு கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் மட்டும் சிம்மில் இருக்கட்டும். அதிகமான நேரம் வச்சிட்டிங்கன்னா ரைஸ் வந்து குழஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் 3 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி வெயிட்டு போட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஏர் போகிற வரைக்கும் அது வந்து அப்படியே ரெஸ்ட்டாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆனால் நம்ம வந்து இந்த குக்கரில் வச்சு நம்ம சாதம் வடிக்கும் போது சாதம் வந்து சீக்கிரமாகவே வந்து நமக்கு சீக்கிரம் வெந்துடும். சாதம் வடிக்கிற பானை வச்சு நம்ம வந்து சாதம் வேக வச்சோன்னா கண்டிப்பாக குறைஞ்சது அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அந்த அரிசியை ஊற வச்சா மட்டும்தான் உங்களுக்கு சீக்கிரமே வந்து அந்த ரைஸ் வந்து வேகும். இல்லாட்டி அது வந்து கொஞ்சம் விதையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி குக்கரில் வச்சு ரெடி பண்ணும் போது ஈஸியாக வந்து ரெடி ஆயிரும். அது ஸ்கூல் டேஸ்லலாம் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு லஞ்சு கட்டும் போது இந்த குக்கரில் வச்சு நம்ம ரைஸ் வேக வைக்கும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ ஏர்லாம் போயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், தண்ணி வந்து அப்படி தான் இருக்குது. நமக்கு கொலன்னுலாம் தண்ணி இல்லை. ரைஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு எந்த அளவுக்கு ரைஸ் வேகணுமோ அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இதுவே நீங்கள் புளி சாதம் லெமன் ரைஸுக்கெலாம் கிண்டுற மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் விதையாக இருக்கிற மாதிரி பார்த்து வடிச்சுக்கோங்க. இதுவே ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் குழஞ்ச மாதிரி நம்ம நல்லா கொதி விட்டுட்டு அதுக்கப்புறமா வடிச்சிடலாம். இப்போ நான் வந்து நார்மலாக எப்போதும் போல் தான் வடிப்பேன். ரொம்ப குலைவாகவும் இருக்காது, ரொம்ப விதையாகவும் இல்லாமல் நார்மலான ஸ்டேஜில் தான் நான் சாதம் வடிப்பேன். இப்போ சாதம் வெந்துருச்சு. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து சாதம் வந்து வடிச்சிடலாம். எப்போதும் நம்ம வந்து எப்படி வந்து அந்த கண்ணால் மூடி போட்டு சாதம் வடிப்போமோ அதே மாதிரி கண்ணால் மூடி போட்டுட்டு சாதம் வடிக்கலாம். வடித்ததுக்கப்புறமும் இந்த தண்ணி பார்த்திங்கன்னா தண்ணி வந்து தண்ணியாக தான் இருக்கணும். ரொம்ப கொலன்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதிலே தெரிஞ்சிடும் சாதம் வந்து சொதம்பி இருக்கிறது. இப்போ நான் வடித்ததுக்கப்புறம் இப்போ இது வீடியோவுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் நேரில் வந்து இந்த ரைஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து சூடாக இருக்கிறனால தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தெரியுது.
மற்றபடி நீங்கள் ரேஷன் ரைஸில் சாதம் வடித்து பாருங்கள். கடை அரிசியில் சாதம் வடிக்கும் போது எப்படி மெல்லிஸாக இருக்குமோ அதே மாதிரி நல்லாயிருக்கும். ரேஷன் அரிசியோட ஸ்மெல்லு அந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் இல்லாமல் நல்லா ஒயிட் கலரில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.